வாழ்க்கையில் வழி தெரியாமல் குழம்பி போயிருக்கிறீர்களா? இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது யோபு 23:10. நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். யோபு இந்த வார்த்தையை இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லி இருக்க வேண்டும். ஆமாங்க, எல்லாமே நல்லா இருந்துச்சு. பிள்ளைங்க இருந்தாங்க, மனைவி இருந்தாங்க, ஐஸ்வர்யம் இருந்துச்சு. திடீர்னு எல்லாமே காணாம போச்சு. என்ன நடக்குதுன்னு இவருக்கு தெரியல. கர்த்தரும் இவருக்கு அறிவிக்கல. இது சத்துருவோட கண்ணிங்கிறதையும் இவர் அறியவே இல்லை. ஆனா எல்லாமே இல்லாம போயிடுச்சு. நண்பர்களும் எதிரா திரும்பிட்டாங்க, மனைவியும் எதிரா திரும்பிட்டாங்க. அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னு யோசிச்சிருப்பாரு. முன் போல திருப்பி வரமாட்டேனா அப்படின்னு யோசிச்சிருப்பாரு. ஆனாலும் அவர் மிக மிக சோர்ந்து போகாதபடிக்கு தன் நம்பிக்கையை தானே வளர்த்து கொள்ளத்தக்கதாக, கர்த்தர் மேல் உள்ள நம்பிக்கையை வெளிப்படுத்தத்தக்கதாக இந்த வார்த்தையை அவர் சொல்கிறார். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது, ஆனா அவருக்கு தெரியும். என் வழி அவருக்கு தெரியும். இப்ப என்ன அவர் சோதிச்சுட்டு இருக்காரு. முடிஞ்ச உடனே நான் ரொம்ப நல்லா இருப்பேன், பொன்னா விளங்குவேன், பிரகாசிப்பேன், முன்ன விட நல்லா இருப்பேன்ற நம்பிக்கையை இந்த வசனத்தின் மூலம் அவர் வெளிப்படுத்துகிறார். அது அப்படியே ஆயிற்று. ஆமாங்க, பாசிட்டிவ் கன்ஃபெஷன் சொல்லுவாங்க. நம்ம எதை நம்புறோமோ, எதை பேசுறோமோ, எதை அறிக்கை பண்ணிக்கிறோமோ அதுதாங்க நடக்கும். மரணமும் ஜீவனும் நம் வாயின் வார்த்தையில, நம் நாவில அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நம்ம எதை பத்தி பேசுறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையில நடக்கும். சூழ்நிலைகள் எவ்வளவுதான் மாறாட்டமா இருந்தாலும் கர்த்தர் அதை அறிவார். கர்த்தர் என்னை நடத்துகிறார். கடைசியில் இதெல்லாம் முடிஞ்சு போகும், நான் நல்லா இருப்பேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது அப்படியே நடக்கும். தேவனுடைய டைமிங்க கூட கொஞ்சம் முன்னாடி கூட கொண்டு வரும். உதாரணமா, மரியாளிடம் தேவன் சொல்லுகிறார், என்னுடைய வேலை இன்னும் வரவில்லைன்னு. ஆனா அடுத்த செகண்டே வேலை வந்துருச்சு பாருங்களேன். தேவன் முன்னாடி போடக்கூட அவரால் முடியும். நம்ம விசுவாசம் அப்படியாக செய்யும். ஆனா இது நடக்காது, இது உருப்படாது, இந்த புள்ள உருப்படாது, என் வாழ்க்கை சரியில்லை, சரியாக போக வாய்ப்பே கிடையாது, இப்படி சொன்னா அது அப்படித்தான் நடக்கும். சோ மரணமும் ஜீவனும் நம்ம அதிகாரத்துல தாங்க இருக்கு, நம்ம வாயில தான் இருக்கு. நம்ம எதை அறிக்கை பண்றோமோ, எந்த அளவு கர்த்தரை நம்புறோங்கிறத உங்க வாயின் அறிக்கையில தொடர்ந்து நீங்க செய்து கொண்டே இருக்கும் போது, உங்க வழி உங்களுக்கு புரியலனாலும் அவருக்கு புரியும். நீங்க நடத்தும் போது உங்களோட முடிவு சம்பூரணமா பிரகாசமா இருக்கும்ன்றதுல டவுட்டே இல்லைங்க. ஜெபிக்கலாமாங்க? அப்பா, இப்ப என் வழி எனக்கு புரியல, ரொம்ப குழப்பமா இருக்கு. ஆனா உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும்ப்பா. இந்த சோதனை காலம் முடிந்து நான் பொன்னாய் விளங்கத்தக்கதாக போதிய பொறுமை எனக்கு தாரும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.